அல்லேலூயா. கர்த்தர் உன் மேலே இருக்கிறபடியினால் உன் மகிமை செழிக்கும், உன் வருமானம் செழிக்கணும், உன் சரீர சுகம் செழிக்கும், உன் குடும்ப சமாதானம் செழிக்கும், உன் பிள்ளைகள் செழித்திருப்பார்கள். அவர்கள் ஒலிவமர கன்றுகளை போல் செழித்திருப்பார்கள். உன் கற்ப பிறப்புகளை செழிக்க பண்ணுகிற தேவன், உன்னுடைய கையின் கிரியைகள் தொழிலை செழிக்க பண்ணுகிற தேவன், உன் வழிகளை அவர் வாய்க்க பண்ணி உனக்கு செழிப்பை கட்டளையிடுகிற தேவன். தேவனுடைய நோக்கம் உன்மேல் இருப்பதனுடைய ஒரே நோக்கம், நீ செழிப்பான நபராயிருக்கணும். உன் மகிமை உன்னில செழிக்க வேண்டும். நீ வாடிப்போன பூவை போல் அல்ல, மலர்ந்திருக்கிற பூவாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உன்னை செழிக்க பண்ணுகிற தேவன். அவன் கிளை படர்ந்து போகும், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். உங்க தலைக்கு மேல இன்னைக்கு பனி மாதிரி கர்த்தர் உறைஞ்சிடணும். உங்கள்கிட்ட ஒரு செழிப்பு வரணும். இந்த கொலஸ்ட்ரால் எல்லாம் கரைஞ்சு போகணும், பிரஷர் எல்லாம் இறங்கி போகணும். வீணான தலை சுற்று, தலைபாரம், தலை வேதனை கேடெல்லாம் அப்படியே இறங்கி போகணும். தேவ பிரசன்னம் தலைக்கு மேல, மன குழப்பங்கள் மாறி போகணும், புத்தி மாறாட்டங்கள் மாறி போகணும். அடிக்கடி வருகிற டென்ஷன், சந்தேகத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள், பிரிவினை, குடும்பத்தில் பிரிவினை, சண்டையை உண்டு பண்ணுகிற ஆவிகள், கணவன் மனைவிக்கு இடையிலே கசப்பை வளர்க்கிற ஆவிகள் இப்பொழுது உடைந்து போகட்டும். மனைவிக்கு புருஷனை கண்டா வெறுப்பு, புருஷனுக்கு மனைவியை கண்டா வெறுப்பு, பிள்ளைகளுக்கு பெற்றோரை கண்டா வெறுப்பு, இப்படி குடும்பத்துக்குள்ள சில வெறுப்புகளையும் பலவிதமான காரியங்களை, சிந்தைகளை உண்டு பண்ணுகிற அந்நிய வல்லமைகள் இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். கர்த்தர் சமாதானத்தை தருகிறவர். உன்னிலே அவர் வீற்றிருக்கிறார். சமாதானமாய் உன்னை வாழ வைக்கிற தேவன். பிள்ளைகளுக்கு உன் மேல பச்சை மரம், உன் பிள்ளைகள் உன்னை நேசிப்பார்கள், உன் கணவன் உன்னை நேசிப்பான். அவனை கட்டி இருக்கிற எல்லா வெறுப்புணர்வை கொடுக்கிற ஆவிகள், அவன் யாரா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, சொல்லுங்க இப்போ இயேசுவின் நாமத்தில் அந்த ஆவிகள் மாறி போகட்டும். பிள்ளைகளை விட்டு எல்லா விதமான கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற எல்லா வித அந்நிய ஆவிகள், பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற அந்நிய ஆவி, பெற்றோரிடத்திலே பட்சம் இல்லாமல், பெற்றோரிடத்திலே பாசம் இல்லாதபடி பிள்ளைகளை கட்டி முரடர்களை மாற்றுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைக்கப்பட்டு போகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு சமாதானமாக உங்கள் மேல் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் இருந்தாலே அங்கு எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம். தேவன் உன் மகிமை செழிக்கும் வரைக்கும் வீற்றிருப்பான். நீ செழிப்பாய், வளர்ந்து படர்வாய். அல்லேலூயா. அவன் கிளை ஓங்கி படரும். நீ கிளை குறுகியே இருக்க மாட்ட. நட்ட பிறகு நட்ட இடத்துல வளர்ந்துட்டு இருந்தது, புடுங்கி கொண்டு இங்க நட்ட, அடுத்த இலையே வரல, மாதங்கள் ஆயிட்டு வரல, வரவே இல்லை. அப்படிப்பட்ட கரளையா போன கிளையா உன்னை அவர் பார்க்கல, கரளையா போன செடியா பார்க்கல. உன்னுடைய கிளை, உன் வாழ்க்கை ஓங்கி படரும். நீ படர்ந்து போவா, நீ ஓங்கி படர்கிற நபர், நீ சாடி வளர்ந்து போகிற நபர், உயர்ந்து வாழ்கிற நபர். உன்னை உயர பண்ணுகிற தேவனில நீ ஒட்டப்பட்டிருக்கிறாய். உன்னை உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. நீ நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருப்பான். உன்னை விருத்தி அடைய பண்ணும்படி தேவன் உன்னை சரியான இடத்துல ஒட்ட வைத்திருக்கிறார். ஆசீர்வாதம் நிறைந்த இடத்துல ஒட்ட வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உனக்காக, உன்னை ஆசீர்வதிப்பதற்காக, நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அவர் எல்லா சாபத்தையும் உட்கொண்டு விட்டார். நீ தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு சமமான நீதி உள்ள நபராயிருப்பதற்காக அவர் எல்லா பாவத்தையும் தனக்குள்ளே உட்கொண்டு விட்டார். வேதம் சொல்லுகிற அவர் பாவமானார், அவர் சாபமானார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் வேதனைப்பட்டார், அவர் துக்கப்பட்டார், அவர் பாடுபட்டார், அவர் மரணத்தில் தன் ஆத்மாவை ஊற்றினார். இது எல்லாம் உன்னை வாழ வைக்க, நீ செழிப்பாயிருப்பதற்காக, நீ படர்ந்து பெருகுவதற்காக, நீ பரிசுத்தவானாயிருப்பதற்காக, நீ பலனுள்ள நபராயிருப்பதற்காக அவர் எல்லா விதத்திலும் நெருக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், பாடுபட்டு விட்டார். அல்லேலூயா. அவர் பாடுபட்டபடியினால், அவர் நிந்தை சுமந்தபடியினால், அவர் தரித்திரரானபடியினால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னுடைய ஆசீர்வாதம் வருவது எதை குறிக்கிறது? தரித்திரம் இயேசுவில் போயிற்று என்பதை குறிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் நிற்கிறேன் என்று எதை குறிக்கிறது?
இயேசு எனக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்பதை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு தர ஈவுகளை உட்கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி உன்னுடைய வாழ்க்கை சொல்ல வேண்டும். உன்னுடைய செழிப்பு ரகசியம், உன்னுடைய வளர்ச்சியின் ரகசியம், உன்னுடைய வல்லமையின் ரகசியம், உன்னுடைய சாட்சியினுடைய ரகசியம், உன்னுடைய ஜெயத்தின் ரகசியம் இயேசுவில் இருக்கிறது. இயேசு உனக்காக யாவற்றையும் செய்கிறார். உன்னை சுகத்தில் வாழ வைக்கிற தேவன். நீ படர காரணம் அவர் தன்னை நொறுக்க ஒப்பு கொடுத்தார், அவர் சிதைக்க ஒப்பு கொடுத்தார். ஆகையால் உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நாம் படர முடியும். நாம் படரலைன்னா அவர் நொறுக்கப்பட்டது வீண். நாம் படராவிட்டால், நான் மேன்மை அடையாவிட்டால் அவர் ஒடுக்கப்பட்டது வீணாயிருக்கும். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவின் சிலுவையினால் உண்டான ஆசீர்வாதங்கள் அனைத்து உங்கள் மேல் பலிப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையினால் உண்டான ஆசீர்வாதம், உயர்வு, விடுதலை, நன்மை, மேன்மை, அனைத்தும் நீதி, கிருபை, ஈவுகள், பரிசுத்தம், ஜெயம், நித்திய ஜீவன் பலிப்பதாக. அல்லேலூயா. நீ தேவ வளர்ச்சியாய் வளர்ந்து ஏறுவதற்கு, நீ தேவ வளர்ச்சியாய் வளர்ந்து இயங்குவதற்கு அவர் அடிமையாக தாழ்த்தப்பட்டார். அல்லேலூயா. உன் கிளை ஓங்கி படர்ந்து உன்னதம் வரைக்கும் போவதற்காக அவர் பாதாள பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அவர் பாதாள பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். தன் ஆத்மாவை மரணம் என்கிற அடித்தட்டு வரைக்கும் கொண்டு ஊற்றினார். வேதம் சொல்லுகிறது, உன்னை உன்னதத்தில் உட்கார வைப்பதற்காக. உன்னுடைய கிளை ஓங்கி படரும், அது உன்னதம் வரைக்கும் படரும். நீ நித்திய ஜீவனை உடைய நபர், நீ நித்திய ஜீவ விருட்சமான நபர், நீ ஜீவ விருட்சம். உன்னுடைய பலன் பூமியை நிரப்பும். உன்னாலே ஆசீர்வாதம் பூமிக்கு கடந்து வரும். உன்னாலே ஆசீர்வாத நன்மைகள் உலகத்துக்கு கடந்து வரும். நீ கிறிஸ்துவில் ஒட்ட வைக்கப்பட்டு குறுகி போன நபர் அல்ல, நீ படர்ந்து கொண்டிருக்கிறார். அதை பாரு, அவர் படர வச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கிறாய். நீ போனால் ஆசீர்வாதம், நீ படருகிற இடமெல்லாம் ஆசீர்வாதம், நீ பேசுகிற இடமெல்லாம் ஆசீர்வாதம், நீ நடமாடுகிற இடமெல்லாம் ஆசீர்வாதம். நீ நடமாடு, நீ வாழ்ந்திரு, நீ சுத்தி திரி, நீ நன்மையை சுமந்து கொண்டிருக்கிறாய். உன்மேல் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீ சாதாரணமான நபர் அல்ல என்பதை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு சொல்லுகிறார். நீ ஓங்கி படர்கிற நபர், நீ விருத்தி அடைவாய். உன் பிள்ளை நல்லா இருக்காதுன்னு சொன்ன வார்த்தையை நம்பாத. உன் பிள்ளை நல்லா இருக்கும், அதை பெருக பண்ணுகிற தேவன். உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும். உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். உன் புருஷன் நல்லா இருப்பான். உன் வீடு நல்லா இருக்கும். உன் வீடு நல்லா இல்லைன்னு சொல்லாத, அதை நல்லாக்குகிற தேவன், அதை நல்லாக்குகிற தேவன், அதை புதிதாக்கட்டும். உன் கூடாரத்தின் கர்த்தர் புதிதாக்கட்டும். இன்றைக்கு கர்த்தர் உன்னை புதிதாக்குகிறவன். எல்லையை புதிதாக்கி அதை விஸ்தாரமாய் மாற்றுகிற தேவன். விசித்திரமான நபர் நீ ஆச்சரியமான பாத்திரம். சத்துரு ஓங்கி படர்வேன்னு சொல்லல, நீ ஓங்கி படர்வ. அல்லேலூயா. காரணம், உனக்கு எதிராய் படருகிற அனைத்தையும் கர்த்தர் வெட்டி போட்டார். மகத்துவமானவராலே லீவனோன் போல வளர்ந்தவைகள் விழுந்து போகும். அல்லேலூயா. நீ படரணும். இது தேவத்திட்டம். ஆனா படர விடாம அநேக காஞ்சொறிகள், அநேக முள்ளுகளும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை வளர விடாமல் அவனை நெருக்கி போடுகிறது என்று கிறிஸ்து அன்றைக்கு சூளுரைத்தார். பாருங்கள், அந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்த பலன் கூடாதபடி அதை முள்ளுகள் நெருக்கி போட்டது. அங்கே நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடி போட்டது என்று ஞானி சொன்னார். இங்கே தேவன் அவைகளை காட்டின் அடர்த்தியை வெட்டி போடுகிறார் என்று சொல்லுகிறார். உன்னை கிளை தோண்ட பண்ணி உன்னை ஓங்கி படர பண்ணுவதற்காக அவர் உன்னுடைய வளர்ச்சிக்கு விரோதமாய், உன் சுகத்துக்கு விரோதமாய், உன்னுடைய ஜெயத்துக்கு விரோதமாய், உன்னுடைய முன்னேற்றத்துக்கு விரோதமாய், ஏன் உன்னுடைய நித்திய ஜீவகாலம் வரைக்கும் நீ அரை கட்டி கொண்டு கிறிஸ்துவின் பாதையிலே ஓடுவதற்கு விரோதமாக, உன்னுடைய ஓட்டத்துக்கு விரோதமாய், உன்னுடைய அழைப்புக்கு விரோதமாய், உன்னுடைய ஊழியத்துக்கு விரோதமாய், உன்னை குறித்த தேவ திட்டத்துக்கு விரோதமாய், உன் வீடு வாழ்ந்திருப்பதற்கு விரோதமாய், உன் தொழிலுக்கு விரோதமாய், நீ செய்கிற கிரியைகள் அனைத்துக்கு விரோதமாய், நீ வாழ்வதற்கு விரோதமாய் உனக்கு எதிராக ஓங்கி படர்ந்து வருகிற அனைத்து விதமான சக்திகளை இன்னைக்கு வெட்டி மாற்றுகிறார். வெட்டி மாற்றுகிறார். ஒரு 2 மாசத்துக்கு முன்னால வயிற்று வலி, பயங்கரமான வயிற்று வலி. இப்படி வயிற்று வலி இருக்குன்னு பாஸ்டர் ஐயாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். ஜோம் பண்ணாங்க. ஏற்கனவே மாத்திரை சாப்பிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் மாத்திரை சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு. அந்த நேரம் வந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கப்போ, ஆமாம் துபாயில் ஃபோனில் ஜோம் பண்ணிட்டு இருக்கப்போ, அப்புறம் முடிஞ்சு மறுநாள் வந்து நிறைய ஒரு 2 பிடி போல சின்ன சின்ன துண்டு துண்டாட்டு சர்த்தல்ல வந்தது மாதிரி அப்படியே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த வயிற்று வலி அப்படி இல்லை, லைட்டாக ஒரு சின்ன வலி இருக்கும். அந்த மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு ஒரு எஃபெக்ட்.
இந்த வயிற்று வலி கட்டாயம் மாறணும், இப்போ ஆண்டவரே நான் சாட்சி சொல்லணும் அப்படின்னு எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். சின்ன சின்ன கடி மாதிரி இருக்கும், ஒரு சின்ன இறக்கடி போல அப்படி இருக்கும். அது முற்றிலுமாக மாறி இருக்கு. ஒரு வயிற்று வலியை கர்த்தர் பரிபூர்ணமாய் சுகப்படுத்தினார்.